இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஊழியத்தில் நிலைத்திருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். For Demas hath forsaken me, having loved this present world, and is departed unto Thessalonica. 2 Timothy chapter 4 verse 10. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், தேமான்றவன் என் கூட இருந்து இவ்வுலகத்தின் மேல் ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போயிட்டான் அப்படின்னு இந்த இடத்துல அவர் தெளிவாக எழுதியுள்ளார். நாம் இன்றைக்கு ஊழியத்திலே நிற்கிறோம், ஆனால் நிலைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது குதிரையை குறித்து நம்ம எடுத்துக்கொண்டால் அது ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான மிருகம்தான். அதாவது காட்டுல வளர்ற ஒரு குதிரையும் எடுத்துப்போம், நம்ம ட்ரெயின் பண்ண கடிவாளம் போட்ட இன்னொரு குதிரையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு பார்த்தா, காட்டுல நேச்சுரலா அந்த என்விரான்மெண்ட்ல வளர்ற குதிரை தான் பயங்கர பவர்ஃபுல்லானது. இதோடையும் அது ரொம்ப ஃபாஸ்டா ஓடும். ஆனா நாம ஒரு ஸ்டார்ட் பாயிண்டையும் ஒரு எண்ட் பாயிண்டையும் மார்க் பண்ணி ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ரேஸ் வச்சோம் அப்படின்னா எது வின் பண்ணும் அப்படின்னா, நம்ம நினைக்கலாம் எது ஃபாஸ்டா ஓடுமோ, எது பவர்ஃபுல்லா இருக்கோ அதுதான் வின் பண்ணும்னு நினைப்போம். ஆனால் எதை நம்ம ட்ரெயின் பண்ணி கடிவாளம் போட்டு வச்சிருக்கோமோ அந்த குதிரை தான் தன்னுடைய இலக்கை, அதாவது என் பாயிண்ட ரீச் பண்ணும். இந்த கடிவாளம் போடப்படாத இந்த குதிரை என்னதான் ஃபாஸ்டா ஓடினாலும் சரி, அது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாம எங்கேயோ பாதை மாறி ஓடி போய்விடும். இதை போலத்தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்திலே வல்லமையா செயல்பட்டாலும் தேவன் எதற்காக அவர்களை, என்ன நோக்கத்திற்காக அந்த ஊழியத்திலே அவர்களை அழைத்தாரோ அங்கே செல்லாமல் தன்னுடைய பாதை மாறி செல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் தேமாவை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். என் கூட இருந்த தேமா இப்ப என் கூட இல்ல, அவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்தான், என்னை விட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு தெசலோனிக்காவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த தேமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலும் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலும் பவுல் அந்த நிருபங்களை முடிக்கிறப்ப தன் கூட இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்கன்னு அநேகரை குறித்து எழுதியிருப்பார். அதுல அவர் தெளிவா எழுதியிருப்பார், என் உடன் வேலையாளாகிய தேமாவும் அப்படின்னு. இந்த தேமாவை தான் அந்த 2 நிருபங்களிலும் குறிப்பிட்டிருப்பார். அப்படியானால் இதுல இருந்து நமக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர் தான் இந்த தேமா. அவரோடு நின்று சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தவர். பவுலுக்கு அநேக உதவிகளை செய்து கொண்டிருந்திருப்பார். எனக்கு அன்பானவர்களே, அந்த அழைக்கப்பட்ட மனிதனை பார்த்துதான் சொல்றாரு, உலகத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க நிறைய ஊழியர்கள், தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், தேவனுக்காக அதிகமாய் உழைத்தவர்கள், நிறைய தியாகம் பண்ணவங்க, ஆனால் வழி விலகி போய் நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரத்துல சில ஊழியர்கள் வழி விலகி போகும்போது, சில காரியங்களில் விழுந்து போகும்போது அதை பார்க்கிற அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் அப்படி போக மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு காரியத்துல நான் விழுந்து போக மாட்டேன், தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கு, அது என்னை காத்து கொள்ளும் அப்படின்னு நினைப்போம். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு விழுறவங்க நேத்து தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் தான். தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேலும் இருந்தது. அவர்களும் நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க, அடையாளங்கள் செய்தாங்க. இருந்தாலும் என்ன நடந்தது? விழுந்துதான் போனார்கள். நமக்கு வசனம் தெளிவாய் நம்ம எச்சரிக்கிறது. அதாவது பிசாசு யாரை விழுங்கலாம் அப்படின்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருப்பான், சுத்தி திரிகிறான் அப்படின்னு ஒரு வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே அது நாசமாக்குகிறதா இருக்கும் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா
நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. எப்படி கடிவாளம் போடப்பட்ட குதிரையானது தன்னுடைய இலக்கை அடையுமோ அதை போலத்தான் தேவனுக்காக ஊழியத்திற்காக பிடிக்கப்பட்ட நீங்களும் நானும் அதற்குரிய பாதையில செல்லணும். அப்படின்னா நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய ஆசைக்கு கடிவாளம் போட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய பார்வை உலகத்துல எங்கெங்கேயோ போவும், எதையோ தேடும். கடைசியில எதற்காக அழைக்கப்பட்டேனோ, என்னுடைய பாத் எதுவோ அதை மறந்து போனவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த தேமாவை போல விலகி போகிற, விட்டு விட்டு போகிற ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது. மாறாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பினுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய், அதை விடவும் உலகத்த காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேவனை நோக்கி மாத்திரம் நாம் பார்த்து ஓடும்போது தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது மேலான மகிமை பொருந்திய அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. உமது அபிஷேகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் தகப்பனே, உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி எங்கள் கண்கள் போகாதபடிக்கு, எங்கள் இருதயங்கள் அதன் மேல் சாய்ந்து விடாதபடிக்கு ஆவியானவரே நீங்க எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.